அந்த இடத்துல இப்போ அடுத்தது அணை கட்டலாம் அப்படிங்கிறது துவங்குறா. இது அணை கட்டுறத தொண்டடிப்பொடி ஆழ்வார் அவ்வளவு அழகா சொல்றார். குரங்குகள் மலையை நோக்க குளித்துத்தாம் புரண்டிட்டோடி தரங்க நீரடைகள் உற்ற சலமில்லா அனிலும் போலேன் மரங்கள் போல் வலிய நெஞ்சம் வஞ்சனே நெஞ்சு தன்னால் அரங்கனார்க்கு ஆட்செய்யாதே அடியத்தே நயர்கின்றேனே. குரங்குகள் மலையை நூக்க அப்படிங்கிறார். இங்க ஆழ்வாருக்கு இந்த கைங்கரியம் இவர்கள்லாம் பண்றதை பார்த்து அப்படி ஒரு கைங்கரியம் தனக்கு பண்ற பாக்கியம் கிடைக்கணுமே அப்படின்னு ஆசைப்படுறார் இந்த கைங்கரியத்துக்கு. குரங்குகள் மலையை நூக்க எப்ப சேத்து பந்தனம் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிச்சாச்சோ உடனே அங்க அத்தனை வானரங்கள் கூட்டம் இருக்கு இல்லையா, எல்லா வானரங்களும் தயாராயிடுத்து இந்த கைங்கரியம் பண்றதுக்கு. வானரம் வானரம்னு சொல்றோம், ஆனா நினைவு வச்சுக்கணும் ஒத்தொத்தரும் யாருன்னா நளனோ நீலனோ ஹனுமானோ அங்கதனோ சுக்ரீவனோ எல்லாரும் அவாவாளே அப்பேற்பட்ட ஸ்டால்வாட்ஸ், அப்படியே தெய்வ சக்தி உடையவர்கள், சாமானிய குரங்கு இல்லை. அதனால இந்த இடத்துல விஸ்வகர்மாவா இருக்கக்கூடிய நளன் இப்படிதான் போடணும் அப்படின்றான். எப்படி அந்த சேத்து பந்தனம் பண்ணணுங்கிறதுக்கு முதல்ல ஒரு பிரிட்ஜ் போடுறோம், ஏதாவது ஒரு பில்டிங் கட்டுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் வேணும் இல்லையா. அந்த மாதிரி இந்த இடத்துல நீலன், இந்த இடத்துல நளனுக்கு எது ப்ளூ பிரிண்டா இருந்ததுன்னா ராமர் கிட்ட வந்து நின்று கேட்டானாம், இதை நம்ம எப்படி இப்போ துவங்கலாம்னு. உடனே ராமர் என்ன பண்ணாராம், இன்னைக்கும் நம்ம சொல்றோம் இல்லையா தனுஷ்கோட்டி அப்படின்னு. ஏன் அந்த இடத்துல ராமேஸ்வரத்து அந்த இடத்துக்கு தனுஷ்கோட்டின்னு பேருனா, ஏன்னா பகவான் தன்னோட தனுஷோட நுனியினால என்ன பண்ணானாம், அப்படி அந்த கடல் மண்ணுல வரைஞ்சு காமிச்சானாம் இப்படிதான் இருக்கணும் அந்த பிரிட்ஜுன்னு. அதுதான் ப்ளூ பிரிண்டா இருந்துதான். அந்த ராமருடைய அந்த தனுஷ்கோட்டியால அவர் ஒரு கோடு கழிச்சாரே, அதை பார்த்தாலே அதை ஸ்மரிச்சாலே பாப்பங்கள்லாம் போயிடும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து சமுத்திர ஸ்நானமும் பண்ணா அதுக்கு பலன் சொல்லவும் முடியுமா அப்படின்னு சாஸ்திரம். அப்பேற்பட்ட ஒரு ப்ளூ பிரிண்ட் அவர் போட்டு கொடுத்தார். உடனே இவாள்லாம் கிளம்புறா இந்த கட்டுறதுக்கு. அப்ப இத்தனை பேரும் ரொம்ப பிரபாவசாலிகளான வானரர்கள் இல்லையா, அதனால அவள்லாம் ஏதோ கல்லுலாம் தூக்கி போடல பிரிட்ஜு கட்டுறேனா, பின் என்ன பண்ணானா மலைகளெல்லாம் கொண்டு வராளாம். குரங்குகள் மலையை நூக்க. ஆனா எங்க ஆழ்வாருக்கு தமிழ் தெரியும் இல்லையா, குரங்குகள்னு சொல்லும் போது மலைகளை நூக்க அப்படின்னு தானே சொல்லணும். அப்படி சொல்லாம குரங்குகள் மலையை நூக்க அப்படின்னாலும். ஏன் அப்படின்னா பல குரங்கு சேர்ந்து ஒரு மலையை தூக்கின்னு வருதான். ஏன் அவளால தூக்க முடியாதோன்னு அதெல்லாம் கிடையாது. ஒரு சில குரங்குகள் ஒரு குரங்கே தலையில ஒரு மலை, ரெண்டுக்கு தோல்ல 2 மலை, 2 கையில 2 மலை, 5 மலையா தூக்கின்னு வரக்கூடிய பிரபாவம் உடைய குரங்குகள் தான், வானவர்கள் தான். பின் இந்த இடத்துல ஏன் அப்படி தூக்கின்னு வரானா, அதாவது குரங்கோட சங்கிய கல்லு மலை இருக்க சங்கியை விட ரொம்ப அதிகமா இருக்கான். குரங்குகளோட எண்ணிக்கை மலையை விட ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதுனால எல்லாம் தூக்கிட்டு வரதுக்கு மலை இல்லையாம். அவ்வளோ மலைகள் இல்லாத போது ஆனா எல்லா குரங்குகளுக்கும் நம்மளும் இந்த கைங்கரியத்துல இருக்கணும், நம்மளும் இந்த கைங்கரியத்துல ஆசைப்பட்டு நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறதுனால என்ன பண்ணானா, யாராவது ஒரு குரங்கு மலையை தூக்கினா உடனே 4 குரங்கு போய் கை தூக்கின்னு வருமா. இதுக்கும் சொல்றார் ரொம்ப அழகா. திரும்பி நம்ம பெரியவாசன் பிள்ளைக்கு உபாத்தியாய ஞாபகம் தான் வருது. எப்படி தூக்கிட்டு வராளாம் இந்த 5 குரங்கு, இந்த எல்லா குரங்கும் ஒரு மலையை 5-6 குரங்கா எப்படி தூக்கிட்டு வருதுன்னா உபாத்தியாயன் கசை போலே அப்படிங்கிறார் திரும்பி. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ ஒரு உதாரணம் சொன்னோம் இல்லையா, ஒரு டீச்சர் வந்து கையில ஒரு குச்சி எடுத்துட்டார் அப்படின்னா எல்லாரும் காலில் வந்து விழுவான்னு. ஒரு சில சமயம் இந்த டீச்சர் கிளாஸுக்கு வரும்பொழுது குச்சியை வந்து ஸ்டாஃப் ரூம்ல விட்டுட்டு வந்துடுவார், கையில கொண்டு வந்திருக்க மாட்டார். ஏதாவது ஒரு பையன் ஒரு வம்பு பண்ணானால் உடனே இன்னொரு பையனை கூப்பிட்டு டேய் அந்த என்னோட ஸ்டாஃப் ரூம்ல போய் அந்த குச்சி எடுத்துன்னு வா அப்படின்னு சொன்னா உடனே 4 பசங்க ஓடுமா. அந்த குச்சி இவ்வளவுதான் இருக்கும், இவ்வளவு ஒல்லியா இருக்கும், அதை ஒத்த தூக்கின்னு வரலாம். 4 பேர் வந்து தொட்டுட்டே வருவாளாம். எதுக்காக நான் அந்த குச்சியை கொண்டு வரதுல நம்ம ஒருத்தர் ஆளா இருந்தா நம்மள அந்த வாத்தியார் அடிக்க மாட்டாரு அப்படின்னு அப்படி நினைச்சிட்டு தூக்கின்னு வருவா இல்லையா. அந்த மாதிரி இந்த இடத்துல இதுங்க எல்லாம் தூக்கிட்டு வருதான். தூக்கிட்டு வந்தா இதுக்கு என்ன பலம், என்ன பலம்னா அப்படி தூக்கிட்டு வரும்பொழுதே என்ன சம்பளம், என்ன கொடுக்க போறார், ஒன்றும் இல்லையா. அப்படி நடக்கும்பொழுது அப்படி பார்த்தா அங்கே ராமபிரான் ஒரு கல் மேலே அப்படி காலை போட்டுன்னு உட்காந்துட்டு இது எப்படி நடக்கிறதுன்னு பார்த்துட்டு இருக்காராம். ஆழ்வா சொல்றார் பாசுரத்தில், அப்படி எல்லாத்தையும் அவர் கவனிச்சுட்டு இருக்கார் அப்படின்னு. அப்படி அவர் பார்த்துட்டு இருக்கும்போது அவர் கண் பார்வை நம்ம மேலே படுறதா அப்படின்னு பார்த்துட்டு அந்த கட்டாட்ச பலமா ராமருடைய அந்த கட்டாட்ச பலத்துக்காக ஆசைப்பட்டு அது அந்த ஒரு ஆனந்தத்துக்கு ஆசைப்பட்டு இப்படிலாம் தூக்கிட்டு வந்து ராமர் அப்படியே பார்த்துட்டே போய் அங்கே போட இது எப்படி இருக்குன்னா மலையை போடன்னு சொல்லலை ஆழ்வார், குரங்குகள் மலையை நூக்க அப்படின்னு. ஏன் மலையை நூக்கனா ஒரு 5 குரங்கு ஒரு மலையை அப்படி தூக்கின்னு வந்தா இன்னொரு 5 குரங்கு நிக்கிறதான் அப்படி பாஸ் பண்ணிட்டே வரானாம்.
அங்கேருந்து மலையை எடுத்து இப்படி பாஸ் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா இந்த கையிலே இந்த கையில் போகும்பொழுது தூரத்துலேருந்து பார்த்தா அப்படியே மலை அந்த மலை வந்து தொடர்ச்சியாக ஒரு நூலுக்குள்ள ஒரு பூ கோத்தா அந்த நூலில் அந்த பூ அப்படி நகர்த்திண்டே வரும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கான் பார்க்கறதுக்கு. அதனால சொல்றார் மலையை நூக்க அப்படின்னார். இன்னொன்று என்ன அப்படின்னா, அவ்வளோ வேகமாக அவள் வந்து அந்த கையிலேருந்து கை மாறுறது எப்படி இருக்குன்னா, அந்த மலை அப்படியே சரிஞ்சு இப்படி போகிற மாதிரி இருக்காம். அதனால மலையை நூக்க. இன்னொன்று சொல்கிறார், அந்த மலையை நூக்கனா ஏதோ அங்கே அந்த இடத்துல நலன் கையில் கொடுக்க நலன் இஷ்டத்துக்கெல்லாம் போடலையாம். அங்கே சில வானரர்களை வச்சு ஒரு கயிறை வச்சு அப்படி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு, ஏன்னா ஷார்ட்டஸ்ட் ரூட் போடணும் இல்லையா, இக்கரையிலேருந்து அக்கறைக்கு அந்த பிரிட்ஜு கட்டும்போது ஷார்ட்டஸ்ட் பார்த்து போடணும். அதனால அதுக்காக ஒரு நூல் அப்படி நேராக வச்சு நலன் சொல்லியிருக்கான், இதை இப்படி பிடிச்சிக்கோங்கன்னு, அதை வச்சு போடுறானாம். அதனால குரங்குகள் மலையை நோக்க அப்படின்னும் பொழுது இந்த குரங்குகள்லாம் இப்படி துறையா அப்படி கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கும்பொழுது இதெல்லாம் பார்த்துதான் ஒரு குட்டி அணில். இந்த அணிலோட கைங்கரியத்தை இங்கே ஸ்மரிக்கிறார் ஆழ்வார், ஆச்சரியமாக ஸ்மரிக்கிறார். என்னன்னா, அந்த குட்டி அணில் இப்படி பார்க்கறது குரங்குகள்லாம் மலையை இப்படி இப்படி கொண்டு போகிறது. அதுக்கு தோன்றதான் இந்த குரங்கெல்லாம் ஏன் இவ்வளோ நிதானமாக பண்ணுறது இந்த வேலையை, இவளுக்கெல்லாம் ராமர் பற்றி கவலையே இல்லையா, இவ்வளோ மெல்லமாக சொல்கிறாளே அப்படின்னு, இவ்வளோ மெல்லமாக அந்த மலையை கொண்டு போய் இப்படி சேர்க்குறாளே அப்படின்னு நினச்சி சுற்றி பார்த்தது. அப்போ தான் அதுக்கு தோணித்தான், இவர்களுக்கு ஆள் பலம் போறலன்னு தோணித்தான். எது அங்கே வெள்ளமாக அப்படி ஒரு கடலுக்கு கடலாக அங்கே வானர கடல் நிற்க, அதை பார்த்து இதை நினச்சிக்கிறதா இது ஆள் பலம் போலறல போல் இருக்கு இந்த கைங்கரியம் பண்ணுறதுக்கு, நம்ம கொஞ்சம் சேர்ந்து ஒத்தாசி பண்ணாதான் இவனால் முடிக்க முடியும். அப்படி என்ன ஒத்தாசி, ஏன் ஆள் பலம் போறலன்னா, எல்லாரும் மலையை போடுறா, மலையை போட்டால் 2 மலைக்கு நடுவில் மண்ணை போட்டு நிரப்ப வேண்டாமா, இல்லாத போனால் அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி நிற்கும், அது தெரியாமல் இவர்கள்லாம் மண்ணு போடுறதுக்கே ஆள் இல்லையே, நம்ம அந்த கைங்கரியத்தை பண்ணலாம்னு நினச்சிண்டு உடனே இது கிளம்புறதாம். குளித்துத்தாம் புரண்டிட்டோடி. அதுக்கு தெரியறது பகவத் கைங்கரியம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்நானம் பண்ணணும்னு, அதனால போய் சமுத்திரத்தில் ஸ்நானம் பண்ணுறதாம். குளித்துத்தாம் புரண்டிட்டோடி. அது என்ன ஐடியா பண்ணிட்டு, இந்த சமுத்திரத்தில் போய் நம்ம முழுகி நல்லா ஈரமாயிடும் உடம்பு, முழு உடம்பு ஈரமாயிடுச்சுன்னா அப்புறம் திப்புன்னு ஓடி வந்து இந்த சமுத்திர மண்ணில் போய் நம்ம புரண்டோம்னா உடம்பு முழுக்க அந்த ஈரத்தில் அந்த மண் ஒட்டின்றுமா. அப்புறம் வேகமாக போய் இந்த மலைகள் நடுவில் போய் போகிறதுக்குள்ளே காற்றுல வேகமாக ஓடினா அது ஆறி போயிடும். அப்போ கிட்ட போய் நின்று உதிர்த்தோமானால் எல்லா மண்ணும் உள்ளே உதிர்ந்துரும். இந்த மாதிரி பண்ணால் என்ன ஆகும்னா, இது நினைக்கிறது உடம்பு முழுக்க நம்ம நினச்சோமானால் நிறைய மண் சேரும். அதோடு மட்டும் இல்லாமல் இப்படி நினச்சி அந்த மண்ணில் புரட்டி எடுத்து போகும்போது நினச்சி போகிறதுனால அந்த சமுத்திரமும் வத்தி போயிடும் நினைக்கிறதும். நம்ம நிறைய தண்ணி உடம்பு ஃபுல்லாக நினச்சி அதை எடுத்துன்னு போயிட்டோமானால் இதே மாதிரி சமுத்திரமும் வத்தி போயிடும், நிறைய மணலும் சேரும் அப்படின்னு நினச்சிண்டு குளித்துத்தாம் புரண்டிட்டோடி. இந்த குரங்களாலாம் இதால் முடியாது, இது நம்ம தான் பண்ணணும் அப்படின்னு புரண்டிட்டு ஓடி கடகடான்னு அந்த தண்ணியில் குதிச்சுட்டு நேராக போகிறது. அப்புறம் மண்ணில் புரள்றது, திப்பு ஓடுறதான். அது குட்டி திப்பு ஓடும்போது இந்த குரங்குகள் நடந்து போயிட்டு இருக்காலையா, அது இடுக்கில் போகிறத பார்த்துட்டு, அனில் பாகவதரே எங்கே ஓடுறேன் அப்படின்னு கேட்ட உடனே அதுக்கு அந்த அனில் பாகவதர் பதில் சொல்கிறார், இவெல்லாம் கேட்குறாளாம், ஏன் தான் இத்தனை வேகம் என்றால், இவர்கள் ஏன் தான் இவ்வளோ வேகமாக நீ போகிற அப்படின்னு கேட்டால் அதுக்கு இந்த அனில் பதில் சொல்கிறதாம், பெருமாளுக்கு பகல் அமுது லங்கையில் வடக்கு வாசலில் விடுவித்ததாயிருக்கும் உங்களுக்கு துறையிற்றறிந்தீர் அப்படிங்கிறதாம். துறையற்று இருந்தீர் என்ன அர்த்தம்னா, உங்களுக்குலாம் வேகமே போறலையே, நீங்கள் என்ன நினச்சிட்டு இந்த கைங்கரியம் பண்ணுறேன்னு தெரியல. இப்போ கார்த்தால இப்போ நம்ம சேத்து மதனம் பண்ண ஆரம்பித்தா மத்தியான சாப்பாடுக்கு ராமர் லங்கைக்கு போயிட வேண்டாமோ, நீங்கள் பண்ணுற வேலையை பார்த்தா நடக்கிற மாதிரி தெரியல, அதனால் நான் வேகமாக பண்ணுறேன் அப்படின்ட்டு இது வேகமாக பண்ணுறதான். இப்போ என்னன்னா, அந்த கைங்கரியம்னு வந்துடுத்துனா அந்த ஒரு வேகம் வந்துடும் இல்லையா. கைங்கரியத்துக்கு ஆசை இருக்கவளுக்கு எதை வேணால் நம்ம பண்ணிடலாம். ஐயோ எனக்கு இது இருக்குது, எனக்கு அது இருக்குது, நான் இது முடியாது அது முடியாதுன்னு நினைக்கிறவா கைங்கரியத்துக்கு லாய்க்கு இல்லையா. எப்படி நான் எது வந்தாலும் என்னால் முடியும்னு கிளம்பணும், அப்படிதானே இந்த அனில் பாகவதர் பண்ணுறது. தரங்க நீர் அலைகள் உற்ற அடைகள் உற்ற அப்படிங்கிறார். எப்பேற்பட்ட கைங்கரியம் பண்ணுறது அப்படின்னா, அந்த ஒரு எல்லாரும் வழக்கமாக சொல்வா, என்னன்னா நான் ஏதோ அணிலாட்ட ஒரு கைங்கரியம் பண்ணுறேன்னுவா. அப்படி சொல்லும்போது அவள் தோரணை எப்படி இருக்கும்னா, நான் ஏதோ சின்ன கைங்கரியம், அணில் பண்ணது சின்ன கைங்கரியமா, அணில் கைங்கரியம்ங்கிறத அந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் யூஸ் பண்ணவே கூடாது. மகா அபச்சாரம் அது அனில் பாகவதற்கு. ஏன்னா அவர் பண்ணது என்ன, நான் ஏதோ அணிலாட்டம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அணில் எப்பேற்பட்ட காரியம் பண்ணிட்டு, எப்பேற்பட்ட காரியம்னா தரங்க நீர் அடைகள் உற்ற, அப்படி அது உள்ளே போய் இந்த தண்ணியில் போய் முழுகிறதுனா அந்த ஒரு கடல், அதில் வரக்கூடிய
அலைகள், அந்த அலைகள்ல நம்மளே கொஞ்சம் தூரம் உள்ளே போயிட்டோம்னா நம்ம ஆளை நம்மளே அடிச்சுட்டு போயிடும், யானை அடிச்சுட்டு போயிடும். அப்படி இருக்கக்கூடிய சமுத்திர அலைகளை பற்றி கவலைப்படாமல் நிশ্চিந்தையாக பயம் இல்லாமல் நேராக அது உள்ளே போய் அதில் முழுகி அதுக்கப்புறம் அங்கேருந்து ஓடி வந்து இந்த 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 கல்லுக்கு நடுவில் மண்ணு போடணும்னா கல்லாங்க மலை மலையாக போட்டிருக்கு. மலை மலையாக போட்டால் எத்தனை லாரி எத்தனை ஃப்ளைட்லேயோ ஷிப்லேயோ வந்து மணல் அடைச்சா அதை அடையும். அதை பற்றிலாம் கவலைப்படாமல் நம்மளால் முடியும்னு போக அந்த மலை இடுக்கில் எங்கேயாவது சிக்கின்றுனா என்ன ஆகுது? ஒரு வானரமும் பெரிய பெரிய தெய்வ ரூபமாக அவ்வளோ பெருசாக இருக்கும்பொழுது, ஆஜானுபாகமாக இருக்கும்பொழுது அதுங்களோட கால் இடுக்கில் எங்கேயாவது மாட்டின்ட்டு நசுங்கி போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? தன் உயிரை பணைய வச்சுட்டு பண்ணக்கூடிய கைங்கரியம் அனில் பாகவதோட கைங்கரியம். இது ஒன்றும் விளையாட்டான கைங்கரியம் இல்லை. அதுக்கு பாவம் எப்படி இருக்குதுன்னா, இந்த குரங்குகள்லாம் நம்ம தான் வந்து இந்த இடத்துல அணை கட்டின்னு இருக்கோம், இந்த குரங்குலாம் நமக்கு ஒத்தாசை பண்ணுறதுன்னு நினைக்கிறதான். அப்படி நம்ம பண்ண இவ்வளோதானே அல்பம் அப்படின்னு நினைக்காம அப்படி ஒரு தைரியத்தோட தன் உயிரை பணைய வச்சுட்டு அப்படி பண்ணுறதான் இந்த அனில் பாகவதர் கைங்கரியம். இப்படிலாம் பண்ணுறதே எதுக்காக பண்ணுறதுன்னா, சலமில்லா அணிலும் போலேன், சலமில்லானார். அதுக்கு கைங்கரியம் பண்ணுறதே குறியா பண்ணுறதான், அதுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லையா. நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, தர்மஹா புரோஜித கைத்தவஹா. நம்ம பண்ணக்கூடிய பக்தியோ நம்ம பண்ணக்கூடிய சாதனைகளோ நம்ம பண்ணக்கூடிய கைங்கரியமோ எதிர்பார்ப்போடு இருந்தால் அது கைங்கரியம் ஆகாது, அது ஏமாற்று வேலையாகும். நம்மக்கிட்ட யாரோ ரொம்ப ஆசையாக பழகிறா, எதுக்கு இவ்வளோ ஆசையாக பழகிறான்னா கடைசியில் அவளுக்கு ஏதோ நம்மக்கிட்ட வேணும் அதுக்காக தான் ஆசையாக பழகிறான்னு தெரிஞ்சால் நமக்கு வருத்தம் இருக்கும் இல்லையா. இதுவே உண்மையாக பழகினா நம்மளே ஆசையாக அவளுக்கு எல்லாம் பண்ணுவோம். ஆனால் அவள் பழகிறதே ஒரு பர்பஸோடு தான் அப்படின்னா நமக்கு அதில் வருத்தம் ஏற்படும் இல்லையா. பகவானுக்கு அப்படி தான் ஏற்படுமா. நம்ம பண்ணுற பூஜையே ஏதோ எதிர்பார்த்துட்டு தான் அப்படின்னும் பொழுது அதில் அன்பு இருக்காதே. அதனால இந்த இடத்துல இந்த அனில் பாகவதர் எப்படி இருக்காருன்னா அப்படி இல்லையா. சுக்ரீவனுக்கோ இந்த இடத்துல அப்படியே வாழ்ற சைன்யத்தை கொண்டு வந்து கொட்டிருக்கார் சுக்ரீவன் கைங்கரியத்துக்கு. அப்பேற்பட்ட கைங்கரியம் பண்ணுறாரேனா அவருக்கு கிஷ்கிந்தாவை பகவான் கொடுத்தாச்சு. விபீஷ்ணார் வந்து உட்காந்துட்டு கைங்கரியம் பண்ணுறாரேனா அவருக்கு லங்க ராஜ்யம் கொடுக்க போகிறார். இந்த அனில் பாகவதற்கு என்னன்னா எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் அப்படி பகவானுக்காக பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணுறதான். ஏன்னா உண்மையாக நம்ம கைங்கரியத்தினால பகவானுக்கு ஒன்றும் ஆப்புறது இல்லை. பகவான் பூர்ணன், குருநாதர் பூர்ணன். ஒரு ஞானிக்கோ மகான்களுக்கோ நம்ம 10 பைசா கொடுத்து அவளுக்கு தான் அதனால்தான் அவளுக்கு ஒரு வேலை நடக்கணும்னு கிடையாது. நம்ம 10 பைசா கொடுத்தா அதை அவர் வாங்கிட்டாருன்னா அது நம்ம பாக்கியம், அதுதான் சத்தியம் இல்லையா. நம்ம ஏதோ நம்ம கொடுக்குறோம் அப்படி அவர் வாங்கிக்க வேண்டிய அவசியமே இல்லை. சங்கல்ப மாத்திரத்தில் பண்ணிடுவார். அப்படி இருக்கக்கூடியவர் நம்மக்கிட்டேருந்து எதுக்காக நம்ம கொடுக்கறத அவள் அக்செப்ட் பண்ணிக்கிறா அப்படின்னா நமக்கு ஒரு அனுகிரகம் பண்ணுறதுக்காக தான் பண்ணுறாளே தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை. அப்படி இந்த அனில் பாகவதர் ஆச்சரியமான ஒரு கைங்கரியம் பண்ண இப்படி பார்த்துட்டே இருந்த ராமர் அந்த அனில் பாகவதர் மேலே அவர் கண்ணு பட்டுது. அது பட்டுதோ இல்லையோ அது குடு 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 இப்படி ஓடுறதும் அங்கே போய் அந்த மணலை போய் இப்படி உதிர்க்கிறதும் திரும்பி வரதையும் பார்த்துட்டு லக்ஷ்மணரை பார்த்து சொன்னார், அந்த அணிலை கொஞ்சம் கூட்டிட்டு வானார். உடனே அப்படி போகிறார் லக்ஷ்மணர். அந்த அனில் பாகவதை பிடிக்கலான்னு போனால் கையில் பிடிச்சுட்டார். ஆனால் அது இப்படி முரண்டு பிடிக்கிறதான். என்ன விடு, நான் கைங்கரியம் பண்ணணும், இன்னும் வேலை முடியல அப்படின்னு அப்படி பண்ணிகிட்டே இருக்கும்பொழுது ராமர் அதை பார்த்தாரோ இல்லையோ ஒரு சிரிப்பு சிரிச்சார். ஆனால் கட்டி ஆயிடுதான். அந்த அனில் பாகவதோட சங்கல்பம் தான் தேவைப்பட்டுதான். அது கட்டணும் அது ஆசைப்பட்டது இல்லையா. அதை பார்த்தார் ராமர். அடுத்த க்ஷணம் அணை கட்டி முடிச்சாச்சு. லக்ஷ்மணர் அங்கேருந்து கூட்டின்னு வந்தார். அந்த அனில் பாகவதற்கு முதுகில் தடவினார். இன்னைக்கும் சொல்லுவான் இல்லையா, இங்கே பாரத தேசத்தில் மட்டும்தான் இந்த அணிலுக்கு இப்படி 3 வரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவா. இந்த பிரீடுக்கு தான். ஏன்னா அது ராமர் வந்து அவர் கையால் அப்படி தடவி கொடுத்ததால வந்த ஒரு சின்னம் அப்படின்னு சொல்லுவா இல்லையா, முத்ரை அப்படின்னு. அப்பேற்பட்ட ஒரு ராம கைங்கரியத்தை அந்த அனில் பாகவதன் பண்ணார் அப்படின்னு சொன்னார். அந்த இப்போ சேத்து பந்தனமும் ஆயிடுத்து.